ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ரெக்கா நோட் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரெக்கா நோட் ரைட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஓனாக மேக் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை. நம்மக்கிட்ட ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்க எப்படி இந்த ரெக்கார்டை ஃபாலோ பண்ணி எழுதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ரெக்கார்ட் நோட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவோட கடைசியில் ரெக்கார்ட் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கடைசியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போது இது வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேஜு. இந்த ரெண்டு பேஜும் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் கடைசியில் சொல்லிடுறேன். ஆஃப்டர் இது வந்து கண்டென்ட் பேஜ். நம்ம எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி சீரியல் நம்பர் அண்ட் டேட் போட்டு எழுதக்கூடிய பேஜ். இதுவுமே நான் கடைசியில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே அவுட்புட்டோட கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆப்போசிட் சைடில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலே வந்து சப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம் அண்ட் ரன் ஏ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஆஃப்டர் ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ் இது வந்து செகண்ட் கொஸ்டின். இதிலேயே வந்துட்டு ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது. அடுத்து ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர். இதெல்லாம் சப் கொஸ்டின்ஸு. இது எல்லாமே வந்து சிலபஸில் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே போல் தான் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து அவுட்புட் நாம் மேக் பண்ணியிருப்போம். இந்த ஃபார்மேட்டில் நமக்கு ரெக்கார்ட் நோட்டு இருந்தால் போதும். ஸோ ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பைரல் ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்பைரல் ஃபார்மேட் வந்து எனஃப். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் மாதிரியே தான் எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம அதோட லெஃப்ட் சைடில் வந்து அவுட்புட்டோட கொடுத்துருக்கோம். இப்போது இது வந்து ஃபார்மேட்டு, ரெக்கார்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட்டு. அப்போது இந்த ரெக்கார்ட் நோட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரொசீஜர் ஒன்று வேணும். அப்போ அந்த ப்ரொசீஜர் தான் நமக்கு 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அந்த ப்ரொசீஜர்லேருந்து மட்டும்தான் வரும். ஏன்னா 34 கொஸ்டின் தான் நமக்கு சிலபஸில். அதிலிருந்து தான் நமக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதுக்கான ஒரு மெட்டீரியலையும் நம்ம தனியாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியலில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுவும் பார்த்தோம்னா நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் ரெக்கார்ட் நோட்டில் கொடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம இதையும் மேக் பண்ணியிருப்போம். ரெக்கார்ட் நோட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினும் அதே போல் நம்ம ப்ரொசீஜரில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான். எல்லாமே வந்து அதே ஃபார்மேட்டு. நமக்கு ஃபார்மேட் மாறினாலும் கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாமே ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போங்க எய்ம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே காப்பி பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இப்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அவுட்புட்டும் அதோட கொஸ்டினோட ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்போது இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிடுறீங்க. ஆஃப்டர் வந்து செகண்ட் பேஜை திருப்பி இதோட ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. அதே போல் இதுக்கு வந்து ஒரு பார்டர் மட்டும் போட்டுக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பென்சில் ஆர் பிளாக் ஸ்டிக்கில் வந்து பார்டர் போட்டுக்கிறீங்க. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த டெக்ஸ்ட்டுமே எழுதக்கூடாது. எல்லா பேஜ்லையுமே அப்படி தான். அது எல்லாமே அவுட்புட் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எம்டியாக விட்டுறணும். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேஜ் திருப்பிட்டு செகண்ட் கொஸ்டின் அண்டு தேர்டு கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த ரெண்டு பேஜ் வந்து 3 கொஸ்டினும் எழுதுறதுக்கு எனஃப். சரி, இப்போ வந்து ரிசல்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜோட கீழே வந்தெல்லாம் ரிசல்ட் எழுதாதீங்க. கொஞ்சம் மேலே ஒரு பாதிக்கும் கீழே இருக்கிற மாதிரியான பிளேஸில் இருந்து நீங்கள் ரிசல்ட் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதே போல் தான். ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து 3 அவுட்புட்டும் ஒரே பக்கத்தில் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் ஒரு சிலதுக்கு வந்து அடுத்தடுத்த பேஜஸில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அப்போ அடுத்தடுத்த பேஜஸில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற போது அது செகண்ட் கொஸ்டினை நான் அந்த மாடல் கொடுத்துருக்கேன். அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இது செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான அவுட்புட் அந்த கொஸ்டினோட ஆப்போசிட் சைடில் கொடுத்துருப்போம். அதே போல் தான் நம்ம ப்ரொசீஜர்லேயுமே வந்து அதுக்கான ஃபார்மேட்ஸ் அப்படியே கொடுத்துருப்போம். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கண்ட்ரோலிங் தி சைஸ் ஆஃப் ஸ்டார்ட் மெனு. இந்த கொஸ்டினை எடுத்து இங்கே எழுதிடுங்க. இந்த பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின். அதே போல் அடுத்த பேஜ் திருப்பினீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் எந்த அவுட்புட்ஸுமே இருக்காது. அப்போது இதோட ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் கொஸ்டினை எடுத்து எழுதிருங்க. அவுட்புட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து எழுதாமல் இருக்காதீங்க. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினை எடுத்து எழுதிருங்க. ஏன்னா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான அவுட்புட்டும் வந்து நம்ம லாஸ்ட் பக்கத்தில் ரெண்டும் சேர்த்து ஒரே பக்கத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து தேர்டு கொஸ்டினை எழுதிட்டு ஸோ இதே ஃபார்மேட்டு தான் எல்லா கொஸ்டினுக்குமே. அவுட்புட் வந்து அதுக்கான ஆப்போசிட் சைடு கொடுத்துருப்போம். அதே போல் டெக்ஸ்ட் எழுத போகிறதெல்லாம் ரைட் சைடில் எழுதுறீங்க. இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 6th கொஸ்டினுக்கு நம்ம டயக்ராம் வந்து கொடுத்துருப்போம்.
ப்ரொசீஜரில் 6th கொஸ்டின் இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, ரெகக்னைசிங் ஃபைல் டைப்ஸ் யூசிங் ஐகான்ஸ்னு சொல்லி இதுக்கு மட்டும் நம்ம ஐகான்ஸை வந்து கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெக்கால அப்படியே ட்ரா பண்ணுறீங்க, அது வந்து ரைட் சைடில் தான் ட்ரா பண்ணணும். இப்போ ரெகக்னைசிங்னா என்ன, ஒரு ஐகானை பார்த்ததுமே நம்ம இது இந்த ஃபைல் தான், இந்த ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த கொஸ்டின். அப்போ வேர்ட் அப்படிங்கிறது டபிள்யூன்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த ஐகானை வந்து நம்ம ரெக்கார்டில் ரைட் சைடுன்னு நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ வந்து இந்த 2 கொஸ்டின் 6th ரோமன் லெட்டர் 1 அண்ட் 2 இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் ஆன்சரை இதோட ரைட் சைடில் இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பேஜில் நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு அதுக்கப்புறமா கீழே நீங்கள் ரிசல்ட் எழுதிட்டீங்கன்னா போதும். ஸோ ரிசல்ட்டுமே இதிலே நம்ம ஃபார்மேட்டடாக கொடுத்துருக்கிறதால நீங்கள் வந்து அதிகமாக யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ அங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம அப்படியே எழுதணும் அப்படின்னா போதுமானது. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸுக்குமே வந்து இதே ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிடுறீங்க. ஆஃப்டர் நமக்கு ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் 34 கொஸ்டின் தான். இப்போ எக்ஸாமுக்குமே வந்து நமக்கு 34 தான். அதையும் தாண்டி நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்டில் எழுதக்கூடிய டாபிக்ஸ் இது மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் திருப்பணும் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல இருந்து. இந்த ஓப்பன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ரெக்கார்டில் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கும்போது இதிலிருந்து கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வீடியோ, அதாவது இந்த ஷார்ட் பீரியடில் இதை படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். 2 மார்க்ஸ் தியரியில் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ வந்து ப்ராக்டிக்கலில் இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் வருமே அப்படின்னா ஸோ இதுக்காக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அப்கமிங்கில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு இதை வந்து ரெக்கார்டில் நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த 34க்கு அப்புறம் இருக்கக்கூடியது மட்டும் வந்து நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ். ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் 34 கொஸ்டினுக்குமே அவுட்புட் இருக்கும். மெயினாக வந்து நம்ம ப்ரைவேட் கேண்டிடேட்டாக போகிற இடத்துலையுமே 34 கொஸ்டினுக்கும் அவுட்புட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் தான் ரெக்கார்ட் நோட் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம் எல்லா டைமும் நடந்துட்டு இருக்கிறது. நியூ சிலபஸில் நமக்கு இது 4வது எக்ஸாம். ஆகஸ்ட் 2022 சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அக்டோபரில் நமக்கு எக்ஸாம் நடந்தது. அக்டோபரில் ஒரு எக்ஸாம் 22, அதுக்கப்புறம் 23 பிப்ரவரியில் ஒன்று, 23 ஆகஸ்ட்டில் ஒன்று, இப்போ வந்து நமக்கு 24 பிப்ரவரியில் ஒன்று. இது வந்து 4th எக்ஸாம். அப்போ 4 டைம்ஸும் வந்து கரெக்டாக இப்போ வந்துருக்கக்கூடிய நியூ சிலபஸை வச்சு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக போய்க்கிறது பெட்டர். ஒரு சிலர் வந்து இதுதானே நான் எனக்கு சிம்பிளாக இருக்குது, நான் கம்மியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதிக்கிறேன், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரெக்கார்ட் நோட்ஸை பார்த்து நான் ஆன்சர் எழுதுறேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்ட் நோட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கண்டென்ட் பேஜ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை நான் கொடுத்துட்றேன். ஏன்னா கண்டென்ட் பேஜில் ஸோ டேட்டு இதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இனிமேல் தான் வந்து அதை மேக் பண்ணணும், மேக் பண்ணி கொடுக்குறேன். அது போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜ், இந்த ஃப்ரண்ட் பேஜில் சர்டிஃபிகேட் பேஜ், இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ வந்து சர்டிஃபைடு தட் திஸ் இஸ் தி போனஃபைடு ரெக்கார்ட் ஆஃப் ஒர்க் டன் பை, யாரால் அது ரெக்கார்டு எழுதப்பட்டது. ஸோ ஜஸ்ட் வந்து யார் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்க பேர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போது வந்து அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் இங்கே போட்டுக்கிறீங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டுங்கிறத அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. பிப்ரவரி மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 20க்கு பக்கத்தில் 24 போட்டுக்கோங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா ஹெல்டு அட் தி எக்ஸாமினேஷன் சென்டர். இந்த எக்ஸாமினேஷன் சென்டரும் பார்த்தோம்னா ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் ஆனால் தான் நம்ம எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியும். இப்போ அப்ளிகேஷன் போடும்போது நம்ம 3 எக்ஸாம் சென்டர் கொடுப்போம் ப்ரிஃபரன்ஸில். அப்போ நமக்கு எந்த சென்டருங்கிறது தெரியாது. அப்போ ஹால் டிக்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட்டில் வரக்கூடிய சென்டரோட நேம் இந்த இடத்துல எழுதிருங்க. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்மிட்டட் ஃபார் தி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஹெல்ட் ஆன். இந்த டேட்டுமே பார்த்தோம்னா நமக்கு தியரி எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மான டேட் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம பிஃபோர் 10 days, அதாவது போய் எக்ஸாம் சென்டரில் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே நோட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது அதை சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடணும். இங்கே டேட்டெல்லாம் போட தேவையில்லை. நமக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தியரி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தெரியும். அப்போ நம்ம மெயின் எக்ஸாம் போகிறோம் இல்லையா ப்ராக்டிக்கலுக்கு, அன்னைக்கு நம்மக்கிட்ட ரெக்கார்ட் நோட்டை முன்னாடியே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன டேட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம்.
அடுத்து வந்து இந்த இடத்துல ஸ்டாஃப் இன்சார்ஜ். இப்போ வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு எல்லாருக்குமே எங்கே எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அங்கே வந்து நமக்குன்ட்டு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ரெக்கார்ட் நோட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைன் போட்டு கொடுப்பாங்க. ரெக்கார்ட் நோட் மார்க்ஸ் வந்து நமக்கு 5 மார்க்கு. இது வந்து ஒரு சிலர் ரெக்கார்டு வந்து சைன் பண்ணும்போதே 5 போட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலர் எக்ஸாம் முடித்து நம்ம கையில் வாங்கிட்டு வரும்போது தான் மார்க் போடுவாங்க. ஒரு சிலர் போடாமலே கொடுத்துருவாங்க. மார்க் அவங்க வந்து அவங்களோட சர்க்குலரில் வந்து என்ட்ரி பண்ணிப்பாங்க. நமக்கு ரெக்கார்ட் நோட்டில் போடல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல். இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே வந்து எக்ஸாம் சென்டருக்கு வரக்கூடியவங்க தான். ஸோ இன்டர்னல் அப்படிங்கிறவங்க வந்து யாருங்க கையெழுத்து போட்டாங்களோ அவங்களால அரேஞ்ச் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினர். ஸோ எக்ஸ்டர்னலாக வெளியிலிருந்து வர்றவங்க நமக்கு பார்த்துக்கிறதுக்கு, ஸோ அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் எங்கேயாவது சென்டரில் போயிட்டு சைன் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லா டைமுமே கேட்குற விஷயம்தான். தெரியாதவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கேயுமே சைன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் காலேஜில் எங்கே எக்ஸாம் எழுத போகிறோமோ அங்கே போயிட்டு சைன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இது போதுமானது. அதே போல் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ், இந்த ஃப்ரண்ட் பேஜில் நேமுங்கிற இடத்துல யார் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ எக்ஸாம் கேண்டிடேட்டோட நேமை வந்து போட்டுக்கோங்க. இனிஷியலோட கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுருங்க. எல்லாமே ரெஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட்டில் வரும், அதை எழுதினீங்க அப்படின்னா போதும். நேம் ஆஃப் சென்டர், இப்போ நம்ம எங்கே எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற சென்டர் நேமை எழுதுனா போதுமானது. இதுவுமே வந்து ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ரெக்கார்ட் நோட்டில் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் எல்லாம் எழுதுறது எல்லாமே வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் எழுதணும். கண்டென்ட் பேஜ் எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் பிடிஎஃபோட கொடுக்குறேன், டேட்டோட கொடுக்குறேன். அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் 10 days பிஃபோர், அதாவது 10 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நான் எக்ஸாம் சென்டரில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். 10 நாளைக்கு முன்னால் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா 5 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெக்கார்ட் நோட் எடுத்துகிட்டு போயிட்டு சைன் பண்ணணும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்தாலும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 3 எக்ஸாமுமே வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் பக்கம் வந்துட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் படிக்கிற ஒர்க் மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எப்படி படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அதில் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் தவிர தியரி மெட்டீரியலும் இருக்குது. தியரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 400 பேஜஸில் ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணாங்க. அதிலிருந்து நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ஷார்ட் பீரியடில் படித்தா எப்படி பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி கான்செப்டில் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு எல்லாருமே நான் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம மெட்டீரியல் படி ஃபாலோ பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் வந்து புக்குக்கு பின்னாடி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சரும் வந்து புக் பின்னாடியே நம்ம கொடுத்துருப்போம், 1 மார்க்ஸ்க்கானது எல்லாமே. ஆஃப்டர் ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான 1 மார்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட 1 மார்க்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். அந்த 7 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்ஸ்ட்ரா 1 மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டு. இது போல் கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டினுக்கு பக்கம் இருக்கும். 1 மார்க்ஸ் மட்டுமே 1000 கொஸ்டினுக்கு மேலே தான் இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா 1 மார்க்கில் 30+ கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஆஃப்டர் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் 38 கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் இருந்து தான் வந்திருக்கு 1 மார்க். ஸோ இது போல் நீங்கள் இதை மட்டுமே கவர் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் டிஸ்டிங்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆஃப்டர் தம்ப்லைனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் செப்பரேட்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத சென்ட் பண்ணுறேன். தென் நம்ம இப்போ வரக்கூடிய 31/12/23 அன்னைக்கு டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு சிலர் நியூவாக பேட்சஸ் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக கிளாஸ் டைம் வந்து பார்த்தோம்னா டெமோ கிளாஸ் டைம் பார்த்தோம்னா 8:30 PM நைட் தான் இருக்கும் 31ஆம் தேதி. ஆஃப்டர் நம்ம என்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 3/1/24 அன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த டெமோ கிளாஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஆஃப்டர் டெமோ கிளாஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கை சென்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் நீங்கள் அதிலிருந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இப்போ வர
வரக்கூடிய ஞாயிறு 31/12/23 அன்னைக்கு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அதில் இந்த ஷார்ட் பீரியடில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் ப்ளஸ் சிலபஸ் பற்றி சொல்லுவோம். கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெமோ கொஸ்டினும் உங்களுக்கு நம்ம நடத்த போகிறோம். அதே போல் நான் கிளாஸே ஜாயின் பண்ணலை அப்படின்னாலுமே கூட ஜாயின் பண்ணி டெமோ கிளாஸில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் செப்பரேட்டாக ஃபோன் பண்ணி நான் வந்து அன்னோனாக இருக்கேன், ஜஸ்ட் எனக்கு இதை பற்றி தெரியணும் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த டெமோ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிய வந்துடும். அப்படியே நீங்கள் அப்ளிகேஷன் 31/12/23 அன்னைக்கோட போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நமக்கு அப்ளிகேஷனோட கடைசி டேட்டுமே அதுதான். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் எப்படி போகிறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் பார்த்துட்டு அது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் பற்றியும் சரி, டெமோ கிளாஸஸ் அண்டு மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை நான் உடனே கொடுக்குறேன்.